எபிசோட் 6. அவன் சற்று தொலை தூரத்தில் சவுக்கு மரக்காட்டினில் ஓடிக்கொண்டிருந்தாள். அதைக் கண்ட ஆகாஷ் அவளை துரத்த ஆரம்பித்தான். சற்று நேரத்தில் மாதவி ஆகாஷின் கண் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆகாஷ் அந்த காட்டினுள் எங்கும் அங்கும் பறவைகள் சத்தத்திற்கு இடையே அவளை தேடினான். மெல்ல மெல்ல சூரியன் தன் பணியை முடித்து கொண்டது. தன் பொறுப்பை, தன் பணியை நிலவிடம் ஒப்படைக்கத் தொடங்கினான். ஆம், இருள் சூழத் தொடங்கியது. பறவைகள் கத்திக்கொண்டிருந்தன. மலை வண்டுகள் சத்தமிட்டு கொண்டிருந்தன. இவனும் அங்கும் இங்குமாய் மாதவியை தேடி தேடி அலைந்து களைத்த ஆகாஷ் ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். எந்த பக்கம் போயிருப்பாள் என்று யோசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது தூரத்தில் வந்த 6 பேர் எதிர்புறம் அவனை நோக்கி ஓடி வருவது போல் இருந்தது. எழுந்து பார்த்தான் ஆகாஷ். ஆம், தூரத்தில் ஒரு பெண்ணை 5 பேர் துரத்தி வருவது போல் இருந்தது. அவர்களை எதிர்நோக்கி ஓடினான் ஆகாஷ். மீண்டும் எபிசோட் 7 சந்திப்போம்.